ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மாலைப்பொழுது யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொடைக்கானல் சீரீஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோ கொடைக்கானல் சீரீஸ் பார்ட் 1ல் என்ன பார்த்துருந்தோன்னா கொடைக்கானலில் என்னென்ன ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் லேக் எப்படி இருக்குது, போட்டிங், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் கார்டன் இதெல்லாம் கவர் பண்ணியிருந்தோம். பார்ட் 2ல் என்ன பார்க்க போகிறோன்னா பைன் ஃபாரஸ்ட், மோயர் பாயிண்ட், அப்புறம் க்ரீன் வேலி இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செகண்ட் டே இன் கொடைக்கானல் நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருந்தோன்னா, நம்ம ஃபஸ்ட் டே போனப்போ லேக்கை சுற்றி இருந்த ஷாப்ஸ்லலாம் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட் டே ஹாஃப் டே தான் நாங்கள் சுற்றுனதுனால ஷாப்பிங்லாம் எதுவும் பண்ணலை. செகண்ட் டே ஃபஸ்ட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லன்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏர்லியராகவே கிளம்பிட்டோம். பட் நாங்கள் பிளான் பண்ண மாதிரி எதுவும் நடக்கலை. ஃபுல் டிராஃபிக். என்னோடய ஒரு அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் கொடைக்கானல் போகணுன்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா கிட்ஸோட ஸ்கூல் லீவ்லையோ காலேஜ் லீவ் அந்த மாதிரி டயத்தில் போகலான்னு பிளான் மட்டும் பண்ணிடாதீங்க. எக்ஸ்ட்ராவாக லீவ் எடுத்து மிடில் ஏதாவது போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா டிராஃபிக்லேயே நின்று உங்களோட டைம் ஃபுல்லாக போயிடும். இப்போ நம்ம வியூ பாயிண்ட்ஸ் பார்க்க தான் போயிட்டுருக்கோம். இதே ரோடு தான் நம்ம பூம்பாறை மன்னவனூர் போகணுன்னாலும் போகணும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு டர்னிங் இருக்குல்ல, அதில் போனால் அந்த வில்லேஜஸ் போகிற ரோடு. இப்போ நம்ம அடுத்த டர்னிங் எடுத்து வியூ பாயிண்ட்ஸ் பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மோயர் பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். மோயர் பாயிண்ட் ரீச் ஆயாச்சு. மோயர் பாயிண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி செக் இருக்கும். இங்கே பார்க்கிங் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசாக இருக்கும். ஸோ பார்க்கிங்க்கு பிரச்சனை இருக்காது இங்கே. இன்னொன்று என்னென்னா, நாங்கள் ஃபுல்லாக டிராஃபிக்கில் மாட்டிட்டு நாங்கள் போனதுனால 4:00 கிட்ட தான் நாங்கள் மோயர் பாயிண்ட்டுக்கே போனோம். ஸோ என்னாச்சுன்னா ஃபுல்லாக ஃபாகு கவர் ஆயிடுச்சு. அதுவுமே வியூ நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இங்கே என்ட்ரி டிக்கெட்னு பார்த்திங்கன்னா பர் பர்சனுக்கு 10 ருபீஸ் தான் வாங்குகிறாங்க. பட் ஸ்பெஷல் கேமரா, வீடியோ கேமராலாம் வச்சுருந்தோன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. உங்களோட ஐட்டனரியில் இந்த வியூ பாயிண்ட்ஸ் என்றைக்கு இருக்குதோ அன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடித்த உடனே இங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் பெட்டர் வியூஸ்லாம் பார்க்க முடியும். மோயர் பாயிண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற பெர்ஜம் லேக்கை பார்க்க போகிறதுக்கு உண்டான ரோடை தாமஸ் மோயர்ன்றவர் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணார். அவருக்கு உண்டான நினைவு சின்னமும் இங்கே வச்சுருக்காங்க. அதுதான் இந்த இடத்துக்கு பேர் மோயர் பாயிண்ட்டுன்னு வச்சுருக்காங்க. இங்கே ஒரு வாட்ச் டவரும் இருக்கும். ஸோ அந்த வாட்ச் டவர்லேருந்து வியூஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா ஷாப்ஸ் இருக்கும். ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டின்னு பார்த்திங்கன்னா சின்னதாக ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு பெருசாக இருக்காது, பட் ரெஸ்ட் ரூம் இருக்குது இங்கே. இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னாவே இது ஒரு ஒன் வே ரோடு தான். ஸோ இதுலேருந்து நெக்ஸ்ட்டுன்னு வரிசைக்கு வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் வரிசைக்கு வந்துடும். கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில். இப்போ மோயர் பாயிண்ட்லேருந்து நம்ம கிளம்பிட்டு அடுத்து பைன் ஃபாரஸ்ட் கிளம்பியாச்சு. ஸோ எங்களோட டைம் என்னென்னா அப்படியே அது ஹில் ஸ்டேஷனால் கொஞ்சம் நேரம் ஆக ஆக இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. பைன் ஃபாரஸ்ட் போகையிலே எங்களுக்கு சன்லைட்டுன்றது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அங்கேயும் பார்த்திங்கன்னா எகெயின் டிராஃபிக். இப்படி லைனில் நின்று தான் இங்கே போகிற மாதிரி இருக்குது. மார்னிங் பார்த்திங்கன்னா நாங்கள் மூஞ்சிக்கல் கிட்ட டிராஃபிக்ஸில் நின்னது பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு மேலேயே நின்றுருப்போம். ஸோ ரொம்ப ஸ்லோ, ரொம்ப மோசமான டிராஃபிக் இங்கே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க.
பைன் ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லுவேன். நம்ம எடுக்கிறத விட அங்கேயே வந்து லோக்கல் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் அங்கே இருப்பாங்க. ரொம்ப காஸ்ட்லிலாம் இல்லை, அவங்க ரீசனபிளாக தான் அவங்க ஃபோட்டோஸ்க்கு சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்கள்ட்டேருந்து ஒரு ஃபோட்டோவாவது உங்கள் மெமரீஸ்க்காக எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே எடுக்கிற ஃபோட்டோஸ். அது மாதிரி இது ரொம்ப ஒரு முக்கியமான ஷூட்டிங் ஸ்பாட். இது நம்ம நிறைய பாட்டில் பார்த்துருப்போம், நிறைய படங்களில் பார்த்துருப்போம். பட் நமக்கு இதுதான் தெரிஞ்சிருக்காது. பட் வந்து இது நிறையா படத்தில் வந்து இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிற மரங்களையே வந்து நம்ம உட்கார்றதுக்கு, அதுக்கப்புறம் நமக்கு ஸ்டெப்ஸாக எல்லாத்துக்கும் இந்த மரங்களே யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே குரங்கு நிறையா இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த இடத்துல நிறைய மங்கீஸ் நீங்கள் பார்க்கலாம். பைன் ஃபாரஸ்ட்டுக்கு என்ட்ரி ஃபீஸ்னு பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. நம்ம பாட்டுக்கு வந்து உள்ளே வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நாங்கள் இங்கே வரும்போதே க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு குணா கேவ் போகலான்னு பார்த்தோம். குணா கேவ்லாம் வந்து நாங்கள் போகையில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் குணா கேவோட என்ட்ரன்ஸ். அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பில்லர் ராக். ஸோ ஆப்வியஸ்லி அதுவும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாகவே வந்து ஃபாக் ஆயிடுச்சு. அதனால் இது ரெண்டையுமே நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ வந்து திரும்பியும் சொல்கிறேன், நீங்கள் டிராஃபிக் ஏற்ற மாதிரி நல்லா பிளான் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் இயர்லியராக போகிற மாதிரி. இல்லைன்னா எங்களை மாதிரி நீங்களும் நிறையா ப்ளேஸ் மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். சரி அவ்வளோதான், இன்னையோட டூர் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் போயிட்டுருந்தோம். போயிட்டுருக்கப்ப தான் பார்த்தோம் க்ரீன் வேலி வந்து, அதாவது பசுமை பள்ளத்தாக்கு, இது முன்னாடி வந்து சூசைட் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருந்துச்சு. ஸோ ஓகே, நமக்கு இதுவாவது கிடச்சிதுன்னு சொல்லிட்டு ஸோ இதையும் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்து 2 பிளேஸ் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து லேக் சைட் ஷாப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் வேலியில் இருக்கிறது. நம்ம க்ரீன் வேலிக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சந்துக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். 2 சைடும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க கடைகள் இருக்கும். ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு லேக் சைடு இருக்கிறத விட இங்கே இருக்க ஷாப்ஸில் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் லோவாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து நீங்கள் எது வாங்குறதுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ கடைங்க, ஃபுல்லாக க்ரௌடடாக. நம்ம அப்படியே மூவ் பண்ணி ஸ்லோவாக தான் கொஞ்சம் போக முடியும். மூவ் பண்ணி போயிட்டு லாஸ்ட்டாக போயிட்டு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வந்துடலாம். பூம்பாறை மன்னவனூர் வில்லேஜ் பற்றி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை பொழுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொடைக்கானல் டூர் பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபைனலி நம்ம வந்து க்ரீன் வேலியோட வியூ பாயிண்ட் வந்தாச்சு. ஆப்வியஸ்லி இங்கேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாக் தான் நாங்கள் பார்த்தோம். இங்கே வந்து ஒரு சேஃப்டிக்காக க்ரில் மாதிரி கம்பி போட்டு வச்சுருக்காங்க. அதில் மங்கீஸ் ஏறி இறங்கிட்டுருக்கும். ஸோ நீங்கள் கேமராலாம் வச்சுருந்தீங்கன்னா மேலே பார்த்துக்கோங்க, மேலெலாம் நிற்கும் மங்கீஸ் இங்கே. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். சொல்ல நம்பவே மாட்டீங்க, இங்கேருந்து நாங்கள் கிளம்பும்போது இந்த இடத்துல நாங்கள் 3 மணி நேரம் இங்கேனே வந்து நிற்போம் அப்படின்னு நாங்கள் நினைக்கல. அந்தளவுக்கு ஒரு டிராஃபிக், ஒர்ஸ்ட்டு டிராஃபிக். நாங்கள் இங்கேனே வந்து 3 மணி நேரத்துக்கு மேலே நின்னோம். ஓகே, 3rd டே ஆஃப் கொடைக்கானல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.